You must be in the right place spiritually, mentally and physically. அதாவது இதோ அடியே இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அதே போல நீங்கள் தயாராக இருக்கிறது தேவன் எந்த இடத்துல உங்களை நியமிக்கிறார். We all know the story of Prophet Samuel. நீங்க சாமுவேலுடைய முழு காரியத்தை வாசித்திருப்பீர்கள். Samuel was positioned in the temple when he heard God's call. தேவனுடைய அழைப்பு வரும் பொழுது அவர் சாமுவேல் அந்த ஆலயத்திலே அவர் தன்னை நிலைப்படுத்தி வைத்துக் கொண்டார். அவருடைய வேலையை அழைப்பு செய்ய முடியாது. Even though he was young and inexperienced, he was in the place of service under Eli. எலியினுடைய கீழாக அவர் அந்த இடத்துல அவர் நிலைப்படுத்தி வைத்துக் கொண்டார். அவர் தேவனுக்கு சேவை செய்ய முடியாது. Making himself available when God spoke. தேவனுக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை செய்யும்படியாக அவரை அவர் சரியான நிலையில வைத்துக் கொண்டார். Take another example of Joseph. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் முஸ்லிம்களுக்கு எடுத்துக்கொண்டீர்களா? His position mattered at every stage of his journey. அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரை அவர் சரியான நிலையில அவர் வைத்துக் கொண்டார். When he was in his father's house, he had a dream. அவருடைய தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. And when he was in Potiphar's house, he learned of leadership. போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது கூட எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை சரியாக அவர் போட்டு வைத்திருந்தார். When he was in prison, he developed resilience. You know how to come back, how to fight back. அவருடைய சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட அவர் எந்த அளவுக்கு அவர் சண்டையிட எந்த அளவுக்கு அந்த போரை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிந்து வைத்திருந்தார். And it was finally in Pharaoh's palace. We go to the next scene. அடுத்த ஒரு எழுத்து நம்ம பார்க்கலாம். What's the next scene? Yes. யாராவது தெரியுமா? I'm going to give you P's. 7 P's. So the next P is preparation. 7 P என்ற எழுத்துல இருந்து நான் சொல்லுவேன். முதலாவது நம்ம பார்த்தோம் நிலைப்படுதல். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆயத்தமாகுதல். You have to be ready for the assignment. நீங்க ஒரு காரியத்தை செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். Preparation is being ready for the assignment that God has in store for you. தேவன் உங்களுக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். Read 2 Timothy. 2 தீமோத்தேயு Chapter 2 verse 21. இரண்டாம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்ம இருக்க வேண்டும். Blessed honorable use. அதாவது கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் நம்ம மாற வேண்டும். So, before God launches you into a new season, He will first prepare you. Before God launches you into a new season, He will first prepare you. தேவன் ஒரு இடத்துல உங்களை வைக்க போகிறார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் முதலாவது ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We all know the story of Moses. நீங்க மோசேயுடைய கதையை கேட்டிருப்பீங்க. Before Moses led Israel out of Egypt, மோசே இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும்படியாக அவர் அனுப்புவதற்கு முன்பாக he spent 40 years in the wilderness as a shepherd. அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர் அந்த ஆடுகளை மேய்க்கிறதா இருந்தார். He must be thinking in his mind, well, my life is destined to be only a shepherd. அவர் ஒருவேளை அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது கூட யோசித்திருக்கலாம், என்னோட வேலை இதுதானா, ஆடு மேய்க்கிற வேலை தானா. But God had other plans. God was preparing him for solitude, patience and humility. அந்த இடத்துல ஆண்டவர் அவர் அந்த இடத்துல ஆடு மேய்க்கிறதா வைத்தார். அந்த இடத்துல ஆடு மேய்க்கும் அவர் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். Because every divine season requires preparation. எல்லா ஒரு காலகட்டத்துக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா அது நீங்கள் தயங்களே முதலாவது என்ன சொல்றேன்? Positioning. What's the second one? What's the third one? முதலாவது என்ன சொன்னா நிலைப்படுத்துதல். உள்ளே ஒரு இடத்துல கரெக்டா நீங்க நிலையாக வைத்துக் கொள்வது. இரண்டாவது உங்களுக்கு தயார் செய்து கொள்வது. மூன்றாவது என்ன யோகிக்க முடியும்? This is a tough one. Sorry? Because last year, I need some more last year. What's the job? Promotion, right? Promotion கடைசியாக நம்ம முதலாவது கொள்வது. But before that, there's something that we have to do. The third P is purity. அதாவது மூன்றாவது P என்ற இடத்துல purity, அதாவது தூய்மையா இருக்கிறது. Keep a clean heart and life. நீங்க தேவனுக்கு என்று உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. Psalm 24 verse 3 and 4. Clean hands and a pure heart. Now, God does not use contaminated vessels. Right? தேவன் ஒரு அபாத்திரமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர் பயன்படுத்த முடியாது. But there are some people God may use in the Bible. ஆனா சில பாத்திரங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். So even if God uses contaminated vessels, like He did in the case of many flaws in the Bible, some of His
here is that we have to be ready to go through the purification process. ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்தமாக்குதல் என்கிற அந்த ஒரு நிலைக்கு நீங்க செல்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? See, he used Peter finally. பேதுருவை இறுதியாக தேவன் பயன்படுத்தினார். Peter made so many blunders when he was with Jesus. Right? But finally he called Peter to set up the church. ஆனால் பேதுரு ஒரு நிலையாக ஒரு சபைக்கு தலையாக இருக்கும்படியாக அந்த இடத்துல வந்து So we have to be ready to go through the purification process. நீங்க இந்த பரிசுத்தமாகுதலுக்காக நீங்க அதை கடந்து செல்லும்படியாக நீங்க இருக்க வேண்டும். Going back again to Joseph, இது என்ன அடுத்த நான்காவது குறிப்பு கிடையாது. just to recap so far, how many keys did we cover? First one, second one, third one, and now we go to the fourth one. Persistence. Stay faithful even if it's hard. விடாமுயற்சி நீங்கள் தேவனுக்கென்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் தயாராக இருக்கும். Galatians 6:9. கலாத்தியர் 6:9. 6:9. It comes to your mind. Who's the verse that comes to your mind when you go to the New Testament? நீங்கள் இந்த விடாமுயற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க பழைய ஏற்பாட்டிலே யாரை நீங்க ஞாபகத்துக்கு Which character comes to your mind when when I ask you to think of a character in the New Testament when it comes to persistence? விடாமுயற்சி அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே யார் உங்களுக்கு ஞாபகம் வருகிறார்? What about the woman with the issue of blood? நீங்க அந்த பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ நீங்க பார்க்கிறீங்க. She suffered for 12 years. அவர் 12 வருஷமே அவர் பாடுபட்டிருந்தார். But she persisted in her faith and pursuit of running after Jesus. ஆனால் அந்த 12 வருஷமா அவர் பெரும்பாடுபட்டிருந்தார் கூட ஆனால் அவர் விசுவாசத்தோடு விடாமுயற்சியோடு இயேசுவுடைய அந்த சால்வையோட தொங்கலை தொட வேண்டும் என்ற ஒரு விசுவாசம். Mind you, she was shunned by everyone, family, friends. She spent so much of her life to get healed, but nothing could help her. She pushed through the crowd finally. That was persistence. அதாவது அவருடைய குடும்பத்தார் கைவிட்டாங்க, அவருடைய நண்பர்கள் கைவிட்டாங்க, அவருடைய பணம் சொத்து எல்லாமே கைவிட்ட நிலையிலும் கூட ஆனால் விடாமுயற்சியோடு இயேசுவுடைய அந்த வசனத்தின் தொங்கலை தொட்டால் நான் சுகமாவே நான் விடாமுயற்சி அவருக்கு சொல்லிக் கொடுத்தது. And because of her persistence, she was finally healed. அவர் விடாமுயற்சி தான் அவருக்கு சுகத்தை கொடுத்தது. One of the greatest tests in stepping into your divine season is waiting on God's timing. We go to the 5th P. ஐந்தாவது எழுத்துல வந்து நம்ம பார்க்கணும். Recap of 4. First one, position. Second one, third one, purity. Fourth one, persistence. Fifth one, partnership. ஐந்தாவது நீங்கள் தேவனோடு பங்காளராக இருக்கணும். This means walking in obedience and alignment with God. அதாவது இது வந்து நீங்கள் தேவனுக்கு நேராக நீங்கள் அவரோடு கூட இணைந்து செயல்படணும். Amos 3:3. ஆமோஸ் 3:3 நம்ம வாசிக்கிறோம். So God does not force partnership. ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மோடு சேர்ந்து நடக்கிறதுலே அவர் வற்புறுத்த மாட்டார். He does not force partnership. He only invites us. அவர் கட்டாயப்படுத்தி யாரையும் அழைக்க மாட்டார். நம்மோடு சேர்ந்து நடந்து. And we must be willing to walk the same step with Him. அவரோடு கூட சேர்ந்து ஒரே அடி அவர் ஒரு அடியை வைக்கும்போது நம்ம ஒரு அடியை வைத்து நடக்கிறவர்களாக தான் நமக்கு வேண்டும். Peter walking on water is a beautiful example. பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தது ஒரு அருமையான ஒரு உதாரணமாக இருக்குது. Peter walked as long as his focus was on Jesus. பேதுரு வந்து இயேசு அழைக்கும் பொழுது பேதுரு தண்ணீரின் மேல் நடக்கும்போது அவருடைய நோக்கம் இயேசு மீது தான் இருந்தது. The moment he put his focus on Jesus, he started to sing. எப்பொழுது அவர் அந்த இயேசு மேல் வைத்த அவருடைய நோக்கத்தை அவர் மாற்றினாரோ அப்பொழுது அவர் தண்ணீரில் முழுக ஆரம்பித்தார். Our focus, our partnership should first be Jesus. Our focus should be Jesus. நம்முடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறவர்களாக இருப்போம். And for that it requires agreement, obedience and trust. அதாவது அவரோடு கூட ஒத்துக்கொண்டு அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறவர்களாக இருக்க முடியும். No partner with God in building
ஆறாவது ஒரு குறிப்பை நான் எடுத்து போகிறேன். Passion. Passion. பேரார்வம். This is one of my favorite parts. இது என்னுடைய பிடித்த ஒரு பகுதி. I always believe anything you do, you must do it from your heart. Otherwise, don't do it at all. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எது ஒன்று செய்யறதுனாலும் உங்களுக்கு இதயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீங்க செய்ய ஆரம்பிங்க. It means serving with fire and zeal. அதாவது தேவனுக்கு ஆர்வத்தோடு கூட நீங்க செயல்பட ஆரம்பிப்பது. Otherwise, don't do it. நீங்க அப்படி ஆர்வம் இல்லைன்னா நீங்க செய்யாதீங்க. Don't attempt anything that is half-hearted. It has to be from your heart. Passion. எப்பொழுதுமே உங்க இதயத்துல முழு ஆர்வத்தோடு கூட நீங்க அதற்கு நீங்க செயல்படணும். பாதி இதயத்தோடு கூட நீங்க செயல்படணும். Romans 12:11. ரோமர் 12:11 வாசிக்கிறோம். But keep your spiritual fervor serving the Lord. நீங்க அசதியா இருக்காமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். What example can you give of the in the Bible where somebody expressed the zeal and fire for God? ஜீவனுக்கென்று வைராகியத்தோடு கூட அந்த அக்னியோடு கூட செயல்படுகிறவங்க யாருன்னு பார்க்கிறீங்க. The only example that comes to my mind is David dancing, right, with very nothing on, with the ark of the covenant of God. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வரும் பொழுது தாவீது அவருடைய ஆடை அவருடைய சரீரத்தில் இல்லாதிருக்கும் பொழுது அதை கூட பொருட்படுத்தாமல் அவர் தேவனுக்கென்று ஆர்வத்தோடு கூட அவர் He danced without any inhibition, without any thought. His focus was